ஜென்ரல் ஆடியன்ஸ் மை டியர் மக்கள் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் யாரை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க கமல் சாரோட டிராப்டு மூவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமல் சாரோட டிராப்டு மூவி அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா வந்து 90s 18 2010 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட டிராப்டு மூவி அப்படிங்கும்போது லிஸ்ட்டில் பெருசாகவே இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2ல் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. பார்ட் 1ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90s 80s 90 வரைக்கும் வந்து அவரோட டிராப் மூவிஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 1980 1990 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 படம் டிராப்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1984 வந்து ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கபர்தார் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை வந்து தாட்டினேட்டி ராமோராவ் அப்படின்ற ஒரு தெலுங்கு பட டைரக்டர் வந்து ஃபேமஸ் டைரக்டர் வந்து இதை எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அமிதாப் பச்சன் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் வந்து நடிக்க வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னா டாக்டர் பேஷண்ட் அப்படின்ற ஒரு சோசியல் ட்ராமா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி கலந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் வந்து ரெடி பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து ட்ராப் ஆக ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்குல இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட நானி அவர்களும் நாகார்ஜுனாவும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. பட் அப்பயே வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல் ஆஃப் ரீச்சாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து அந்த 1980 1990 வந்து பார்த்தோம் அப்படின்னா த அன்டைட்டில் கேப்ஷன் ஆஃப் த காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு இல்லையா, காட்ஃபாதர் மூவி. அதை வந்து தமிழில் ரீமேக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கன் மூவியை. இந்த படத்தில் வந்து கமலஹாசன் அதுக்கப்புறம் வந்துட்டு அமலா இவங்களெல்லாம் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டாங்க. அவங்களோட டேட் இஷ்யூ மாறி மாறி கிடைச்சனால இந்த படத்தையும் வந்து டிராப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து டாப் டக்கர் அப்படின்ற அந்த இயருக்குள்ள வந்து ரெடி பண்ணாங்க. டாப் டக்கர் இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னா நம்ம பாரதிராஜா அவர்கள் தான். இந்த படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் ஷூட் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பண்ண சிவப்பு ரோஜாக்கள் படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொலாபரேட்லாம் பண்ணி வேற ஒரு ஸ்கிரிப்டர் புதுசாக ரெடி பண்ணி ஒரு கைதியின் டைரி அப்படின்ற படமும் வந்து போனாங்க. ஸோ 1980 1990 அவருக்கு வந்து கபர்தார் அதுக்கப்புறம் காட்ஃபாதர் டாப் டக்கர் இந்த 3 படங்களும் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக கமல் அவர்களோட 90s 90 அதுக்கப்புறம் வந்து 2000 வரைக்கும் என்ன டிராப் மூவி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 படம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அதிவீர பாண்டியன். இந்த படம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. எஸ், கங்கை அமரன் அவர்கள் தான் வந்து இந்த படம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ஷூட் போகும்போது இந்த டிராப் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது ரீசெண்ட் டேஸில் வந்து கங்கை அமரன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க 2 பேர் இளையராஜாவும் கங்கை அமரன் இருந்ததுக்குள்ள ஈகோ கிளாஷ் ப்ராப்ளம்னால தான் இந்த படம் வந்து டிராப் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை தொடர்ந்து கமல் அவர்கள் அப்படியே வந்து பரதன் அவர்களோட ஜாயின் பண்ணி தேவர் மகன் அப்படின்ற படத்தில் வந்து கமிட் ஆயிட்டாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டேன் சீதை, இது வந்து மலையாளத்தில் வந்து இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 2 கேரக்டர் இருக்கும் மலையாளத்தில். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ஒரு லீட் ரோலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அவரையும் வந்து இந்த படத்தில் வந்து லீடாக பண்ண வைக்க தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இதுவும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த படமும் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ் ஒன்லி, மகளிர் மட்டும் இந்த படத்துக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம் லேடிஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஹிந்தி வெர்ஷனில் வந்து இது போக முடியல அப்படின்னு வந்து இந்த படத்தையும் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ட்ராப் பண்ணிட்டாரு. இதுவும் வந்து ட்ராப் லிஸ்ட்டில் தான் சேரும். ஸோ இதை தொடர்ந்து மருதநாயகம் அப்படின்ற படம் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மருதநாயகம் அப்படின்றது வந்து லண்டன்ல இருந்து குயின்ஸ் எலிசபெத்தை கூட்டிட்டு வந்து நம்ம கலைஞர் அப்போ இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வந்து இதனுடைய துவக்க விழாவில் வந்து நடந்தாங்க. மருதநாயகம் அப்படின்ற படம் இன்னைய வரைக்கும் ரசிகர் மத்தியில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த படம் வந்து 20 நிமிஷம் வந்து இவர் ஷூட் பண்ணி முடிச்சாரு. மிச்ச படத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காசு இல்லை அப்படின்றத வந்து உண்மை. ஏன்னா அப்போதைக்கு வந்து இது 80 கோடி பட்ஜெட் அப்படின்றாங்க. அப்போ இருந்து கால்குலேஷன் பண்ணால் அப்பயே வந்து அது 500 கோடி, இப்போ இருக்கிறதுக்கு வந்து 500 கோடிக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மருதநாயகம் அவரோட கெரியர்லேயே வந்து இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவரோட கெரியர்லேயே வந்து பெஸ்ட் த ஆக்டர் அப்படின்னு வந்து எப்போதுமே அவர் இருப்பார். இப்பவும் வந்து யோசிச்சனால எப்படியுமே பெஸ்ட் ஆக்டர் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ மருதநாயகம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு உண்மை. அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லண்டனின் காமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு கதை எழுதினாரு. இந்த கதை வந்து எதை பேஸ் பண்ணி எழுதினாரு அப்படின்னா மைக்கேல் மதன காமராஜர்ல பாலக்காட்டு மாதவன் அந்த பிராமின் ஐயர் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு மக்கள் மத்தியில். இந்த கேரக்டர் பேசப்பட்டனால இந்த கேரக்டர் வச்சு ஃபுல்லாகவே ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாரு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படின்றனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, ஹே ராம் பம்பல் கே சம்பந்தம் இந்த மாதிரியான சில ஒர்க் ஷெட்யூல்குள்ள வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமே திருப்பி வந்து மௌலி சாரோட கொலாபரேட் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா நலதமயந்தி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்தாங்க. இந்த படம் வந்து பார்க்கும்போது மேடியை வந்து கேஸ்டா லீட் ரோலாக வச்சு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ லண்டனின் காமேஸ்வரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நலதமயந்தியா பேர் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த லண்டனின் காமேஸ்வரன் அந்த கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 90s 80s 90 வரைக்கும் அவரோட டிராப்டு மூவிஸ் என்னன்னு வந்து நம்ம பார்த்துட்டோம். டே இந்த வீடியோலாம் நீ மிஸ் பண்ணுறா, இந்த படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது எனக்குமே நல்லா தெரியும். கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அது பார்ட் 2ல வந்து நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு 8:30 ஷெட்யூல் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில்
வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் சைனிகாட் விஜே ஏகே.